ரைட் வெல்கம் பேக் கைஸ். இது வந்து நம்மளோட வெப் டெவலப்மெண்ட் சீரீஸில் அடுத்த வீடியோ. சாரி, நம்ம முன்னாடி எடுத்து டீச். ஓகே, ரைட், லாஸ்ட் வீடியோவில் இதோட விட்டுருந்தோம். ஸோ இதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். CSS HTML. ஓகே, ஹோம் பேஜை முடிச்சிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ ஹோம் பேஜ் ஆல்ரைட். ஓகே, ஸோ இப்போ வந்து அபவுட் பேஜை நம்ம ஸ்டைல் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து இந்த மெயின் ஃபோல்டரில் about.html இதை க்ரியேட் பண்ணுவோம். about.html. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இண்டெக்ஸில் இருக்க எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ண போகிறேன். காப்பி பண்ணிவிட்டு இண்டெக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இதில் வந்து about.html மாற்றிக்கிறேன். அப்புறம் ஹோமை வந்து index.html மாற்றிக்கிறேன். ஓகே, லிங்க் பண்ணுறேன் HTML. ஓகே, ஸோ இப்போ index.html போய்ட்டு அதே மாதிரி மாற்றுவோம். index.html அதை கிளிக் பண்ணும்போது index.html போ, இந்த அபவுட்டை கிளிக் பண்ணும்போது about.html போன்னு சொல்கிறேன். ஓகே ஓகே, ஸோ index.html about.html. இப்போ நம்ம இதை ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா index.html இருக்குது. இப்போ அபவுட்டை கிளிக் பண்ணால் about.html வந்துருச்சு. ஸோ நான் இந்த about.html செக்ஷனில் இருக்கிறத டெலீட் பண்ணுறேன். லோரம் இப்சம் இதில் ஜென்ரேட் பண்ண முடியுமா? இதில் ஆமாம், ஜென்ரேட் பண்ணலாம். நைஸ். ஆல்ரைட், ஸோ about.html இப்போ இருக்கேன். சேவ் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணணுண்டா ஸோ பார்க்க முடியும். ஜஸ்ட்டு நம்ம இது பெருசாக அபவுட்டில் வந்து பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் டேக்கும் கீழே வந்து ஒரு சும்மா டெக்ஸ்ட்டும் வரப்போகுது, அவ்வளோதான், நம்மளை பற்றி சொல்கிற மாதிரி. ஓகே, நான் அதில் வந்து ஒரு H3 டேக்கில் வந்து about மீண்டு போட்டுக்கிறேன். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா பார்க்க முடியும். இல்லாட்டி ஒரு H2 இப்போ ரீஃப்ரெஷ் பண்ண வேண்டாம். ஓகே, இதுக்கு கீழே வந்து P டேக் ஒன்று போட்டு அதில் வந்து லோரம் இப்சம் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஸ்டைல் பண்ணலாம். அபவுட் பேஜ் சிஎஸ்எஸ்க்கு போயிட்டு about பேஜ்ன்றதை ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ செக்ஷனில் இருக்கிற அதுக்கு ஒரு கிளாஸும் கொடுப்போம். வேண்டாம், செக்ஷனை ஸ்டைல் பண்ணும்போது index.html இருக்க செக்ஷன்ஸ் இதுக்கு செலக்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்க போகிறேன். செக்ஷனுக்கு கிளாஸ் about நம்ம கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ நான் இங்கே ஈஸியாக கால் பண்ண முடியும். ஸோ .about இதில் இருக்க அபவுட்டை வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து பேடிங் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 40 பிக்சல் கொடுத்துக்கிறேன். எல்லா பக்கமும் கொடுத்து போவோம் 40 பிக்சல். ஓகே, இப்படி வரும். அப்புறம் .aboutல இருக்கிற H2 எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணி கலர் வந்து #222 கொடுத்துக்கிறேன். ஓகே, அதுவும் இல்லாமல் .aboutல இருக்க P டேக்கும் அதே மாதிரியே கலரை கொடுத்துக்கிறேன், அதே கலர். ஓகே, அப்புறம் .aboutல இருக்கிற P டேக்கோட ஃபாண்ட் சைஸாக மாற்றுறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து 1.9 brem அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படி வரும். அதே மாதிரி H1க்கும் ஃபாண்ட் சைஸை மாற்றிவிடும். சாரி, H2க்கு ஃபாண்ட் சைஸ் வந்து 2.4 rem அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்படி வரும். வேணோட வித்தை கொஞ்சம் மாற்றலாம் நினைக்கிறேன், இது கொஞ்சம் இதாக இருக்கிறதால. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இதோட வித்தை வந்து ஒரு 80% வச்சுட்டு மார்ஜின் அவுட் ஒன்று கொடுத்து விட்றேன்.
ஃபில்டர் வந்து கொடுத்துட்டு பேடிங் டாப் அண்ட் பாட்டம் மட்டும் 40 பிக்சல் கொடுத்துக்கிறேன். லெஃப்ட் அண்ட் ரைட் 0 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது எப்படி வரும்? 70%, 80%. ஓகே, இந்த ஃபோன் சைஸை கொஞ்சம் குறைச்சிவிடுவோம். ஓகே, ஸோ அபவுட் மீ கீழே தேங்க்ஸ்ன்ற மாதிரி ஏதாவது போட்டோம். ஸோ இதில் வந்து பிஆர் டேக் வந்து போட்டு பிஆர் டேக் போட்டால் ஒரு நியூ லைன் வரும். 2 நியூ லைன் போட்டுட்டு கீழே வந்து தேங்க்ஸ் ஓகே, இப்படி கொடுத்தாண்டா அபவுட் இது கம்ப்ளீட்டட். அதுலேயும் ஒரு பிஆர் டேக் போடணும். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இதான் அபவுட். ஸோ பெருசாக எதுவும் இல்லை, ஜஸ்ட் அ சிம்பிள் அபவுட் பேஜ். நம்ம நீங்கள் நிறைய பண்ணலாம் இதில். இப்போதைக்கு நம்ம பேசிக்காக செய்கிறது ஃபஸ்ட் வெப் பேஜ்ன்றபடியாக நீங்கள் அவ்வளோவா மினக்கெடுத்த தேவையில்லை இதில். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அடுத்த காண்டாக்ட் பேஜை ரெடி பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ்.